பிரைட் அபர்னாக்கு நாங்க 3 லுக் பண்ணியிருந்தோம். அதில மோஸ்ட் பியூட்டிஃபுல்லா எனக்கு ஃபேவரைட் அண்ட் பிரைடோட ஃபேவரைட்டும் இந்த லுக்கா தான் இருந்துச்சு. அதுக்கு ஏன் ரீசன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இவங்க ஹேர் வந்து வேவி ஹேர். இவங்க இதுவரை ஹேர் ஸ்ட்ரைட்டன், ஸ்மூத்தன் அவங்க ஹேர் வந்து மெஸ்ஸியா இல்லாம அவங்க ஹேர அவங்க பார்த்ததே இல்ல. ஸோ, அதனால வந்து அவங்களுக்கு வந்து முகூர்த்தம் அன்னைக்கு நான் ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது அவ்வளவா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. சரி ஓகே வச்சு காட்டிட்டு மறுபடியும் ஓகே உங்களுக்கு வந்து கர்ல் பண்ணிவிட்டு அதை மெஸ்ஸி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு முகூர்த்தம் ஹேர் டூ பண்ணவா உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருந்தேன். சரி ஓகே எனக்கு அதே மாதிரியே பண்ணிடுங்க. அதான் எனக்கும் பிடிக்கும். ஏன்னா நான் என் ஃபேஸை நான் இந்த மாதிரி தான் நான் டெய்லி பார்க்குறேன். திடீர்னு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டன் பண்ணி ஹேர் டூ பண்ணும்போது என் ஃபேஸ் டிஃப்ரெண்ட் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நான் டைம் எடுத்து பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கர்ல்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் மெஸ்ஸி அப் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஹேர் டூ முடிச்சுட்டு பேக்கில் வந்து முகூர்த்தம் ஹேர் டூ பண்ணியிருந்தோம். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் வரையும் ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. தென் வந்து அவங்க ஈவென்ட் முடிச்சுட்டும் எனக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதை நான் வீடியோட லாஸ்ட் கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். இந்த என்கேஜ்மெண்ட் நாளே நடக்க வேண்டியது. பட் வந்து டைம் டிலே ஆனதுனால மறுநாள் வந்து முகூர்த்தம் அன்னைக்கு நடக்கிறதா இருந்துச்சு. பட் அந்த பிளானும் கேன்சல் ஆகி சாரீ மட்டும்தான் வியர் பண்ணாங்க முகூர்த்தம் பிஃபோர். பட் என்கேஜ்மெண்ட் நடக்கலை. 3 லுக்குமே ரொம்ப சூப்பர்வா டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் பண்ணி ஒவ்வொரு லுக்கும் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கும் அவங்களோட லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகா வந்துருந்துச்சு. பிரைட் அபர்னா அவ்வளோ அழகா இருந்தாங்க அந்த லுக்கில். உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.